கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாரே, மெஸ்ஸியாவை தேடி என்கின்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இத்தனை நாட்களாக மெஸ்ஸியாவை தேடிய பல கதாபாத்திரங்களை பற்றி நாம் தியானித்தோம். இன்று இந்த நிகழ்வுடைய இறுதியாக அன்னை மரியா மெஸ்ஸியாவை தேடுகின்ற நிகழ்வை சுட்டிக்காட்டுகின்ற இந்த இறைவார்த்தை பகுதியை நாம் கவனமுடன் இப்பொழுது கேட்போம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 41 முதல் 47 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். திருக்குடும்பம் பாஸ்கா விழாவை கொண்டாட வழக்கப்படி என்று சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை வழக்கப்படி என்று சொல்லப்படுகிறது. அந்த வழக்கப்படி அவர்கள் எருசலேமுக்கு வருகிறார்கள். அந்த இடத்தில் தான் இயேசு தன்னுடைய நண்பர்களோடே தங்கி விடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக மாலை நேரத்தில் திரும்ப பயணம் செய்யும் பொழுது குழு குழுவாக செல்வார்கள். பெண்கள் ஒரு பகுதியாகவும் ஆண்கள் ஒரு பகுதியாகவும் சிறார்கள் ஒரு பகுதியாகவும் செல்வார்கள். சினோடியா என்கிற ஒரு கிரேக்க வார்த்தைக்கு பில்கிரிம் கம்யூனிட்டி என்ற அர்த்தமாகும். அவர்கள் இடத்தில் அவர்கள் இருப்பார்கள். இதில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல கருத்தை நம்ம பார்க்கணும். 12 வயது என்பது ஒரு யூதர் ஆண்மகனாய் ஆகிற ஒரு வயது. இயேசுவை ஆலயத்திற்கு அழைத்து வருகிறார்கள். திரும்ப போகும்போது அந்த ஆண்மகனுக்கே உரிய சுதந்திரத்தை பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு கொடுக்கிறார்கள். ஒரு அம்மா, ஒரு அப்பா ஒரு மகனுக்குரிய சுதந்திரத்தை கொடுத்து அவருடைய நிலையிலே செயல்பட அனுமதிக்கிறார்கள். பல வாழ்க்கை பாடங்களை இந்த பெற்றோர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். ஒன்று, இந்த பெற்றோர்களுடைய வாழ்வில் இருக்கின்ற வழிபாட்டு பிரமாணிக்கம். ஆண்டுதோறும் கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று சொல்லி எல்லோரும் வழிபாடு செய்ய செல்லுகின்றார்கள். இரண்டாவது, தங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை வாழ்வியல் ரீதியாக கற்றுத்தருகின்றார்கள். ரெனே லவுரன்டின் என்கின்ற ஒரு அறிஞர் சொல்லுவார்கள், இந்த 3 நாட்கள் மௌனமாய் இயேசுவை அங்கலாய்ப்போடும் அவள் அழுகையோடும் தேடுகின்ற அந்த பயணமானது சிலுவையில் இயேசுவை அறைந்த பிறகு 3 நாள் இயேசுவை காணாமல் தவித்து போகிற அன்னை மரியாளுடைய மௌனத்திற்கு ஈடானதாக கொண்டாடப்படுகிறது. மெஸ்ஸியாவை தேடிய பயணத்தில் அன்னை மரியாள் ஒரு முன்னுதாரணமாக நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியா எங்கே தன்னுடைய மகனை மெஸ்ஸியாவை காண்கிறார் என்பதுதான் எல்லோருக்கும் செய்தியாக அமைகின்றது. ஒன்று, ஆலயம். ஆலயத்தில் கூட எங்கே இருக்கின்றார்? அறிஞர்களோடு அங்கே உரையாடி கொண்டிருக்கின்றார். அந்த எருசலேம் தேவாலயத்தில் ஒரு கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் மக்கோம் ஜெகோனிம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அறிஞர்களின் இடம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கே உட்கார்ந்து விவாதிப்பதும் சட்டத்தை பற்றி பேசுவதும் இருக்கும். இயேசு ஒருவேளை அந்த மரங்கள் கூட்டத்தில் அமர்ந்து இந்த இறை செய்தி பகிர்ந்து கொண்டிருக்கலாம் என்கின்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இயேசுவுக்குள்ளாக இருந்த அந்த ஆர்வம் உண்மையிலேயே மலைக்கு செய்கின்றது. சிறு வயதிலேயே திருச்சட்டத்தின் மீதான ஆர்வம். அதனால்தான் அம்மா ஆர்வத்தோடு, ஏக்கத்தோடு, பரிதறிவிப்போடு கேட்குறாங்க, மகனே ஏன் இப்படி செஞ்சிட்ட? அன்னை மரியாள் அங்கலாய்ப்போடும் ஒரு ஏக்கத்தோடு சொன்னாங்களே, அது ஒரு கண்டிப்பு இருந்தது. மகனே இப்படி செஞ்சுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் செஞ்சு, நீ தந்தை நிலத்தில் இருக்கிறது கரெக்டு தான், ஆனாலும் சொல்லாமல் கொள்ளாமல் செஞ்சுட்டே என்ற ஒரு கண்டிப்பு இருந்தது. ஒருவேளை பிள்ளைகள் தவறுகின்ற பொழுது இல்லை தடுமாறுகின்ற பொழுது பிள்ளைகளை கண்டித்து திருத்த வேண்டியதும் பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. அவர்கள் பாதை மாறுகின்ற பொழுதோ, தடுமாறுகின்ற பொழுதோ, தயக்கம் காட்டுகின்ற பொழுதோ, நேரிய வாழ்வுக்கு வர தயங்குகின்ற பொழுதோ நாம் அந்த பிள்ளைகளை அழகாய் அறிவுறுத்தி அச்சுறுத்தி
நம் வழி நெறிப்படுத்த வேண்டிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. கண்டிப்பு அன்பினுடைய அடையாளம் என்பதை பிள்ளைகள் உணர வேண்டும். நீங்க கண்டிக்கிறீங்க அப்படின்னா அன்பினால்தான் பாசத்தினால்தான் கண்டிக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய பிள்ளைகள் உணர வேண்டும். இப்பொழுது கண்டிக்க நீங்க தவறினால் உங்கள் பிள்ளைகள் பெரிய குற்றவாளிகளாக மாற நீங்களே உரம் போடுகிறீர்கள் என்றார். அவருடைய பதில் ரெண்டு கருத்துக்கள் அடங்கி இருக்கிறது. ஒன்று என் தந்தையின் இல்லம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது சூசேப்பரை தந்தையாக அடையாளம் கண்டு கொள்ளவில்லை, மாறாக இறை தந்தை தன் தந்தையாக காட்டுகிறார். முதலாவது. இரண்டாவதாக ஆலயத்தில் என் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்று, என் தந்தையின் இல்லம் எனது இல்லம் என்பதை அவர் அடையாளப்படுத்தி காட்டுகிறார். அவருடைய விடையில் 2 பொருட்களும் அழகாய் உள்ளடக்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இயேசுனுடைய இந்த குழந்தை பருவ அனுபவம், இந்த நிகழ்வானது நமது இளைய பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய வாழ்வியல் பாடங்களை வைக்கின்றது. இங்க என்ன செய்கின்றார் பாருங்க, 3 காரியங்கள் நடக்கின்றது. திருச்சட்டத்தின் மீதான அவருடைய ஆர்வம் என்ன செய்ய வைக்கின்றது? ஒன்று, ஞானிகளுக்கு அவர் செவிமடுக்கின்றார். இரண்டாவது, கேள்விகள் கேட்கின்றார். கேள்வி கேட்பது தேடுதலுடைய அடையாளம். மூன்றாவது, அவரே பதில் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா மெசியாவை ஆலயத்தில் சந்திக்கின்ற நிகழ்வு நமக்கெல்லாம் நிறைய வாழ்வியல் பாடங்களை கற்றுத் தருகின்றது. ஒன்று நமக்கு, இரண்டாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு. பாலன் இயேசு 3 செய்திகளை நம் முன்பாக வைக்கின்றார். ஒன்று அவருடைய ஞானம், இரண்டாவது இறைவார்த்தை சொல்லுகின்றது உடல் வளர்ச்சி, மூன்றாவது அவர் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக இருக்கிறார். சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுதே கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக இருக்கிறார். எப்படி ஞானத்தில் வளர்ப்பது? ஒன்று, ஞானத்தை கேட்கணும். ஞானத்தை கேட்க நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்களும் நானும் கற்றுத்தர வேண்டும். சாலமோன் எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டது போல நம்முடைய பிள்ளைகள் இறைவனிடம் ஞானத்தை கேட்க கற்றுத்தர வேண்டும். இரண்டாவது ஜெபம். சீடர்கள் ஆண்டவரிடம் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டது போல நமது பிள்ளைகளுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்க நாம் கற்றுத்தர வேண்டும். மூன்றாவது தேடல். நம் பிள்ளைகள் தேட நாம் கற்றுத்தர வேண்டும். ஞானத்தையும் இறை அனுபவத்தையும் தேடி பெற்றுக்கொள்ள கற்றுத்தர வேண்டும். இது முதல் காரியம். இரண்டாவது உடல் வளர்ச்சி. இந்த காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைங்கள்லாம் பார்த்தாவே பயமா இருக்கு. உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. ஓடி ஆடி விளையாடுவது, கொஞ்சம் கடினமான வேலை செய்வதெல்லாம் சாத்தியமே இல்லை என்கின்ற சூழல் பெருகி கொண்டிருக்கின்றது. அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய உணவு பழக்க வழக்கம். ஆரோக்கியமான உணவுக்கு, இயற்கை உணர்வுக்கு நாம் திரும்பி செல்ல வேண்டும். அதை நீங்கள் கட்டாயமாக பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். மூன்றாவது, கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக இருப்பது. பிள்ளைகள் செல்போனு, கம்ப்யூட்டரு அல்லது இன்டர்நெட் கேம்ஸ் இவைகளோடு விளையாடுகின்ற நேரத்தை விட மனிதர்களோடு உறவாடுகின்ற நேரம் ரொம்ப குறைவாக இருக்கின்றது. பேச பயப்படுகின்றார்கள், தயக்கப்படுகின்றார்கள், செக்லூட் தெம்செல்ஸ். ஆனால் விலங்குகளோடும் பொருட்களோடும் நேரம் ஒதுக்குகின்றார்கள். ஒரு விவிலிய அறிஞர் சொல்லும்போது சொல்லுவார், ஞானம் ஞானத்தோடு உரையாடுகிறது என்று சொல்வார். ஞானம் ஞானத்தின் மத்தியில் அமர்ந்து உரையாடுகிறது என்று சொல்வார். இதை ஒரு ஞானவியல் பின்புலத்தில் பார்த்தோம் அப்படின்னம்னாக்க, கிறிஸ்துவை லூக்கா இறுதிக்கட்ட குழந்தை பருவத்தின் இறுதியிலே ஞானத்தின் ஒட்டுமொத்த பிரதிபிம்பமாக இருக்கிறதை அவர் படம் பிடித்து காட்டுகிறதை உணர்கிறோம். அதே மாதிரி அன்னை மரியாள் இந்நிகழ்ச்சிகள் எல்லாம் உள்ளத்தில் பதித்து வைத்தார் என்று சொல்லி லூக்கா தன்னுடைய நிகழ்வுகளை நிறைவு செய்கிறார். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் உரைத்த வாக்கு நிறைவேறுகிறதை அன்னை மரியாள் உணர்ந்து 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 வாழ்ந்தார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மெசியாவை தேடுகிற பயணம் என்பது ஒரு தொடர் நிகழ்வாக அமைய வேண்டும். மெசியாவை தேடுகின்ற இந்த அனுபவம் ஒரு தொடர் அனுபவம். இத்தொடர் அனுபவத்திலே இறைவன் தன்னுடைய ஆவியாரை அனுப்பி ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்த இறை தந்தையின் அருள் வேண்டி நாம் இணைந்து ஜெபிப்போம். உங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மெசியாவை தேடி என்கின்ற இந்த தொடரின் வழியாய் பல்வேறு கதாபாத்திரங்களை நாங்கள் அலசி ஆராய்ந்து தியானித்தோம் ஆண்டவரே. இந்த தியான நாட்களுக்காக, தியான சிந்தனைகளுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இது எங்களோடு கூட இருந்து எங்கள் உள்ளத்தை பக்குவத்துடனே திறந்து வைத்து உடைய இறை வார்த்தை கேட்க தியானிக்க வழிவகை செய்தீரே, அதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த அனுபவம் தொடர் அனுபவமாய், வாழ்வியல் அனுபவமாய் மாற எங்களுக்கு அருள் தாரும். அன்னை மரியாளை போல, சிமியோனை போல, அண்ணாவை போல உம்மை கரங்களில் ஏந்தி துதித்து பாடும் நல்ல மனதை எங்களுக்குள்ளாய் தருவீராக. ஞானியரை போல ஆண்டவரே உம்மை கண்டு ஆராதித்து எங்களிடம் இருக்கிறவற்றை உம்மோடும் உமது பணிக்காகவும் நிறைவுள்ளத்தோடு பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு அருள் தாரும். ஒவ்வொரு நாளும் மெசியாவை தேடுகிற கிறிஸ்துமஸ் திருப்பயணமாக எங்கள் வாழ்வு அமைவதாக. என்றும் வாழும் இயேசு வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மெசியாவை தேடி என்கின்ற இந்த தொடர் நிகழ்வுகளே உங்களோடு பயணித்ததில் மிக்க மகிழ்ச்சி.
இறைவார்த்தையின் அடிப்படையிலே கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம், பதிவு செய்தோம். எல்லோருமாய் சேர்ந்து தனித்தனியாய் குடும்பமாய் மெசியாவை தேடுகின்ற இந்த பயணத்தை நாம் தொடருவோம். இந்த மெசியா அனுபவம் தொடர வேண்டுமாய், ஆண்டுடைய கரத்தில் கருவிகளாக செயல்பட வேண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம், உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.